ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்னைக்கு நாம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண 200 கிராம் சிக்கன் வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன் பீஸ் குட்டி குட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு உப்பு காரம் நல்லா ஊறும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியல அப்படின்னா ஃப்ரீசரில் 1/2 hour வச்சு எடுத்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி தனி மிளகாய் தூள், சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன், புளிப்பு சுவைக்காக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா சிக்கனில் ஊறி இருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ஃப்ரை நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரையிங் பேனில் ஆயில் சூடானதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசியில் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் சாதம் வடிச்சிக்கலாம். சாதம் வடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நமக்கு 70% தான் குக் ஆகணும். அப்போ தான் சாதம் கிளறும் போது உடையாமல் உதிரி உதிரியாக இருக்கும். ரைஸ் நமக்கு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கரெக்டான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாதம் வடித்து எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ரை பண்ண ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கோஸ் நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோஸ் 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நாம் தேவையான அளவு கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் 50% குக் ஆகணும். 2 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். நான் சொல்ற இந்த அளவுகள் 2 பேர் சாப்பிட போதுமானதா இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நாம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். முட்டை இந்த மாதிரி சென்டர்லயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆகாம இருக்கும். முட்டை ஃப்ரை ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு எடுத்திருக்க சாதம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்கும், வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். ஒயிட் பெப்பர் நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்றோம். தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல் போற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூட நாம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் உங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவு குடமிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிக்கன் ஃப்ரை இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம்.
தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் லக்கி வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.